இந்த வீடியோவில் சிஸ்டம் அண்ட் லேப்டாப்பில் எப்படி UEFI மோடில் பூட்டபிள் பண்ணுறது அண்ட் OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்இ டெக் அண்ட் சாஃப்ட். ஃபஸ்ட் இந்த வீடியோவில் UEFI மோடில் எப்படி பூட்டபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு Rufus டவுன்லோட்ஸ்னு குரோமில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் அஃபிஷியலாக வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணினே வாங்க. தென் அது கீழே Rufus 3.11 இருக்கும். ஜஸ்ட் 1.1 MB தான் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டவுன்லோட் பண்ணிக்கிற அப்புறம் டபுள் டேப் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடும். இது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, டபுள் டேப் பண்ணாலும் ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி அதில் பென்ட்ரைவ் போட்டுருந்தீங்களா ஃபஸ்ட்லேயே காட்டிடும். அப்படின்னா ஈஸி. நீங்கள் பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணிக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக மேலே பென்ட்ரைவ் இருக்கிறது காட்டிடும். நான் 8GB பென்ட்ரைவ் போட்டிருக்கேன் அண்ட் 8GB பென்ட்ரைவ் காட்டிடுச்சு. தென் நெக்ஸ்ட் செலக்ட்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண அப்புறம் நீங்கள் எந்த டிஸ்கில் வச்சுக்கீங்களோ அந்த டிஸ்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஈயில் வச்சுக்கிறேன் அண்ட் ஈயில் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி அது எந்த ஃபோல்டரில் அந்த OS வச்சுக்கணும் அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த OSஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் Windows 10 செலக்ட் பண்ணிக்கின்னு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு தென் இதில் எந்த சேஞ்சஸ் பண்ணோன்னா GPT இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. GPT கிளிக் பண்ணிக்கணும். இதில் UEFI நான் CSM இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் ஒன்றும் இல்லை ஸ்டார்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் முடிய ஒரு 1/4 hour ஆகும். சாஃப்ட்வேர் பூட் ஆகுது பென்ட்ரைவில். தென் பூட் ஆயிடுச்சு, க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. தென் பூட் ஆயிடுச்சு இந்த பென்ட்ரைவில். இப்போ பயோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் பயோஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு பயோஸில் பூட்டுக்குன்னு போய்க்கோங்க. அதில் பூட் மோடு இருக்கும், லீக் அண்ட் சப்போர்ட் இருக்கும். அதை UEFI செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு செக்யூரிட்டிக்கு திருப்பி வாங்க. அது கீழே வந்தீங்கன்னா செக்யூர் பூட் இருக்கும், அது என்ன பில் இருக்கும் நேம் டிசேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு எக்ஸிட்க்கு வந்து எக்ஸிட் சேவ் சேஞ்சஸ் இருக்கும், கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துக்கோங்க. தென் இப்போ உங்கள் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்கள் பூட் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. தென் இதில் போயிட்டு UEFI USB டிவைஸ்னு இருக்கும், தென் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நார்மலாக ஒரு OS எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. தென் இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள். ஐ அக்செப்ட் தி லைசன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி கிளிக் பண்ணிக்கின்னு உங்களுக்கு தேவையான இதை டிலீட் பண்ணி ஃபுல் பார்ட்டிஷனை டிலீட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு பார்ட்டிஷன் டிலீட் பண்ணிட்டு அண்ட் அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு C டிஸ்கை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 100 GB க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டிஸ்க்கு க்ரியேட் பண்ணும்போது அது C டிஸ்காக இருக்கும். அதனால் நீங்கள் அதில் ஒரு 100 GB க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை மினிமம் 16 GB க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிறது C டிஸ்க்கு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கில் தான் இன்ஸ்டால் ஆகும் சாஃப்ட்வேர். மற்ற டிஸ்கில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் இதே மாதிரி ஒரு டிஸ்க்கும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் C டிஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த டிஸ்க்கு செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் எந்த டிஸ்க்கு இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறோங்க அந்த டிஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த ப்ராசஸில் முடிய 45 minutes ஆகும். தென் இதுவும் UEFI மோடில் தான் இன்ஸ்டால் ஆகுது. UEFI மூலியமாக OS இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா Windows 8.1 10 ரெண்டு தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். தென் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தென் இந்த OS இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் பயோஸ் அப்டேட் பண்ணாலும் ஈஸியாக பண்ணலாம். நான் அடுத்த வீடியோவில் பயோஸ் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஒன்றும் இல்லை, இல்லை நேம் கேட்குது, உங்கள் PC நேம் எதனாச்சும் போட்டு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் அப்செப்ட் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் அப்செப்ட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோதாங்க, OS இன்ஸ்டால் பண்ணியாச்சு. UEFI மூலிமா நம்ம OS இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சுக்கணுன்னா விண்டோஸ் சர்ச் பாரில் போயிட்டு இன்ஃபோன் டைப் பண்ணுங்கள். அதில் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், மேலே நான் Windows 10 இன்ஸ்டால் பண்ணேன்னு காமிச்சிச்சு. தென் பயோஸ் மோடில் பாருங்கள் UEFI மூலிமா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் அதுவும் கீழே UEFIன்னு காமிச்சிச்சு பாருங்கள்.
அடுத்த வீடியோவில் பயோஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது, அப்புறம் கவர்மெண்ட் லேப்டாப்பில் எப்படி லோகோ சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.